வெல்கம் டு தேவல்குடி சேனல். நான் வந்து சூப்பர் மார்க்கெட் பழமுதிருக்கு வந்து போயிருந்தேன். என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றது இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருக்கிறது வாட்டர் மெலான் தர்பீஸ் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் இது வந்து மக்கானா தாமரை விதை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இது வந்து நான் வந்து ஃப்ளேவரில் வந்து வாங்கியிருக்கேன். பெரி பெரி இதான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கோதுமை மாவு, நான் வந்து காய்கறி பழங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸு கொஞ்சம் வீட்டில் இல்லாத மளிகை சாமான் பொருளும் சேர்த்து வந்து வாங்கியிருந்தேன் பழமுதிரில். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல சீசன், விலை ரொம்ப கம்மியாகவே கிடைக்குது. 15 ரூபா 20 ரூபா ஒரு பூ அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்குது. அப்புறம் குடமிளகா, லஞ்செல்லாம் பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காய்கறி நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பீட்ரூட்டு, பைனாப்பிள் கொஞ்சம் நல்லா வந்து பழம் கொஞ்சம் லைட்டாக பழுத்திருந்த மாதிரி இருந்தது. செவ்வாழை, அப்புறம் டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்டு, இது வந்து ப்ரோட்டீன் பார் சாக்லேட் ஒன்று, அப்புறம் மஷ்ரூம் காளான் வந்து 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். பன்னீர் 1 பேக்கெட்டு. இது வந்து எள்ளுருண்டை. இது ஒரு எலி வந்து கடிச்சிச்சு, அந்த எலி நான் தான். எள்ளுருண்டை என்னோடய ஃபேவரட், அதனால் வந்தோடனே எடுத்து ஒரு எள்ளுருண்டை வந்து வாயில் போட்டுக்கிட்டேன். அப்புறம் காடை முட்டை இதான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தேன், ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ப்ரோட்டீன் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் கோதுமையில் செஞ்ச பாஸ்தா. காய் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே குடமிளகா வாங்கியிருந்து காமிச்சிருந்தேன். இது வந்து கத்திரிக்காய், சேப்பக்கிழங்கு, காலிஃப்ளவரும் வாங்கியிருக்கேன். வெங்காயம், அப்புறம் சின்ன வெங்காயம், சாத்துக்கொடி, பப்பாளி வந்து இந்த மாதிரி நாட்டு பப்பாளியாக பார்த்து வாங்கிக்கோங்க. வெள்ளரிக்காய் சேலட்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு என்னோடய ஃபேவரட். அப்புறம் பேபி பொட்டேட்டோ, சின்ன உருளைக்கிழங்கு, அப்புறம் ஆவின் நெய்யும் வந்து வாங்கிட்டு வந்தேன். அமுல் நெய், ஆவின் நெய் இது 2 மட்டும்தான் நான் எப்போவுமே வாங்குவேன். அப்புறம் ஐடென்சிக் பிஸ்கெட்டு, இது ஏதோ ஒரு கேக்கு, சாக்லேட்டு, அப்புறம் சன்ரைஸ் பிளாக் காஃபிக்காக. இது வந்து இந்த பூசணி விதைன்னு சொல்லுவோம் இல்லையா, வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம் இது. அப்புறம் முளை கட்டிய ராகி மாவு, நான் மாவாகவே வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பிராண்ட் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நாகாவில் வந்து நம்ம சம்பா ரவை, அப்புறம் பர்பி. இந்த மாதிரி பர்பி வந்து யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். பெரிய பெரிய வேர்க்கலையாகவும் இருக்கும், இந்த மாதிரி பொடிச்சதும் இருக்கும். எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் வந்து கோதுமையில் செஞ்ச ப்ரெட்டு, இது வந்து டைடு வந்து துணி வாஷ் பண்ணுறது லிக்விடு. இது வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸு, நார்மல் ப்ரெட்டு, இது எல்லாம் தான் வந்து இன்றைக்கி நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சில பொருட்கள் வந்து நம்ம நார்மல் கடையை விட இந்த மாதிரி பழமுதிர் சூப்பர் மார்க்கெட்டில் விலை கம்மியாக இருக்கும். நான் அந்த மாதிரி பொருட்கள் தான் பார்த்து வாங்கியிருக்கேன்.